எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா. இந்த vlog பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக்காக என்ன நடந்துச்சு அப்படின்றதா. இந்த வீக்கே என்னோட ஆனிவர்சரி அண்ட் பர்த்டே எல்லாம் சேர்ந்து வரும். ஸோ இப்போ ஆனிவர்சரி vlog பார்க்கலாம். ஆனிவர்சரி பர்த்டே எந்த செலிப்ரேஷனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சோறு தாங்க முக்கியம். அதனால கேக்கு கூட ஃபர்ஸ்ட் வாங்கலை. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மந்தி ஷாப் இருக்கு. புதுசாக ஒரு ஹோட்டலில் தானே ட்ரை பண்ணுவோம். ஸோ அங்கே தான் போய் மந்தி சாப்பிட்டு இருந்தோம். மந்திலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருந்தேன். வயசாகிறதுனாலேயே என்னமோ கேக் வெட்டுறது புது ட்ரெஸ் போடுறதுலாம் இப்போது இன்னும் தோண மாட்டேங்குது. வரும்போது அப்படியே ஷவர்மாவும் வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்டில் வந்து பசிக்கும் போது சாப்பிடலான்ட்டு. டே 2 கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு. ஏன்னா ஃபுல்லாக கரப்பாம்பூச்சி 1 இயர் ஒன்ஸ் கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி மருந்து வைக்கணும் ஃப்ளாட்டில். கிச்சன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் நிறைய சேர்ந்துருச்சு. ஸோ பிளாஸ்டிக் ஃப்ரீ ஆக்குமேன்ட்டு ஆல்மோஸ்ட் நிறைய பிளாஸ்டிக் பாட்டில் பாக்ஸ் அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டாச்சு. க்ரோசரிலாம் கொட்டி வச்சிருந்த திங்ஸ் கூடமே கண்ணாடி பாட்டிலாக மாற்றிட்டேன். இந்த யூஸ் பண்ணுற இந்த பிளேட்ஸு அப்புறம் இந்த பாக்ஸஸ்லாம் இருக்கும்ல, இந்த ஃபிஷ்ஷெலாம் போட்டு வைக்கிறது, ஸோ அதை எல்லாத்தையுமே ப்ராப்பராக கிளியர் பண்ணிட்டேன். அதுவுமே இனிமேல் கண்ணாடி தான் யூஸ் பண்ணணும்னு. ஸோ கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் நல்லா ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். தேவையில்லாத பொருள் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. கண்ணாடி பாக்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. நம்ம யூஏயில் பார்த்தீங்கன்னா பகலில் சுற்றுறத விட நைட்டில் சுற்றுறது தான் சூப்பராக இருக்கும். ஸோ ரகு ஷட்டில் கார்க் விளையாடிட்டு நைட்டு ஒரு 10 மணி போல் வந்தார். வாங்க அப்படியே கீழே இறங்கி வாங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மழை புயல் சூறாவளிலாம் அடித்து துபாய்க்கு போயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரம் ஆயிடுச்சு. ரகுவோட ஃப்ரெண்ட் வந்து துபாயில் ஒரு கடை பேர் சொல்லியிருந்தாங்க. அங்கே மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லிட்டாங்க, போகாமல் இருந்தால் நல்லாவா இருக்கும். அதனால வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் வந்து துபாய்க்கு போயிருந்தோம். சொன்ன மாதிரியே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த பிரியாணி. இதில் வந்து சிக்கன் 65, மட்டன் பிரியாணி, அப்புறம் சலாட் இதெல்லாமே கொடுக்குறாங்க. 38 dirhams. சஃபிக் அந்த கடை பேர். துபாயில் இருந்து இந்த ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த கடை. நல்லா காரசாரமாக சாப்பிட்டதுனால வரும்போது இந்த கிரசன்ட் பன் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்திருந்தேன். நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவோமேன்ட்டு. நம்ம தமிழ் கடையாக இருந்தால் கேசரி கொடுப்பாங்க, பட் இந்த கடையில் கொடுக்கலங்க. இது ஹைதராபாத்ன்றது. இவ்வளோ தூரம் வந்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுமா அப்படின்ட்டு அங்கே அந்த பிரியாணி ஷாப்புக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அல்குரியர் மால் இருந்துச்சு. ஸோ அங்கே நான் டிக்டாக்ல பார்த்துருக்கேன், எந்த பொருள் எடுத்தாலும் 3.50 ஃபீல்ஸ் தான் அப்படின்னு இருந்தாங்க. சரி நான் அங்கே போய் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வரலான்னு தான் போயிருந்தேன். எல்லாமே பார்க்க ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் நிறைய திங்ஸ் வீட்டில் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிட்டேன். அதனால எனக்கு நிறைய வாங்க தோணலை. கொஞ்சமாக ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 3 dirhamsல ஒரு கண்ணாடியும் போட்டிருந்தாங்க. சரின்னு அதையும் எடுத்து நம்ம தலையில் மாட்டிக்கிட்டு வந்தாச்சு. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 6 மணி ஆயிடுச்சு. தெரியாமல் துபாயிலேருந்து ஷார்ஜாக்கு கிளம்பிட்டோங்க. அப்படி ஒரு ரஷ்ஷு. அங்கே எப்பயுமே இந்த ரஷ் டைமில் வரவே மாட்டோம், பட் அன்னைக்கு மாட்டிக்கிட்டோம். வீட்டுக்கு போகிற வழியிலே அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு சஃபாரி மாலுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நொங்குங்க. பார்த்தோன்னே எனக்கு அந்த சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் வந்துருச்சு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அதுவும் ஃப்ரீயாக கிடைக்கிற நொங்கு இங்கே பார்த்தீங்கன்னா 35 dirhams போட்டிருந்தாங்கங்க. என்னோட ஆனிவர்சரி கிஃப்ட் என்னன்னு நான் இன்ன வரைக்கும் சொல்லலை. பார்த்தீங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பாட் தாங்க. இதுதான் என்னோட கிஃப்ட். வயசாகிறதுனால என்னமோ தெரியலங்க, இப்போல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறது, நகை வாங்குறது, திங்ஸ் வாங்குறது மேலெல்லாம் எந்த இஷ்டமும் இல்லை. கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்குறதுல இருக்கிற சந்தோஷம் அதை விட பெருசாக இருக்குங்க. யாரெல்லாம் என்ன மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்கினா சந்தோஷப்படுவீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த பஞ்ச் ஆஃப் ஸ்கெச்சஸ் வாங்கியிருந்தேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 20 dirhams. இதில் ஒரு 40 ஸ்கெட்ச் கிட்ட இருக்குது. அப்புறம் இந்த கிச்சனோட செவுத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் ஸ்டெயின் இருந்துச்சு. அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி வச்சுட்டேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 2 dirhams. நான் ஷாப்பிங்க்கு போயிருந்தப்போ என் கண்ணில் பட்ட இந்த ஒரு அழகான க்யூட்டான சாப்பிங் போர்டுங்க எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 5 dirhams. நான் வாங்கிட்டு வந்து அதை யூஸ்லாம் பண்ணலை, அப்படியே ஷோகேஸில் வச்சுட்டேன். அந்தளவுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகிறதுக்கு பேண்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பாருங்கள், ஒன்றும் ஒரு விதமாக வித்தியாசமாக இருந்துச்சு. நிறைய இந்த டாலர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி பேண்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அடிக்கடி இது வாங்குவேன். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நம்ம புது நெட்டு எடுத்துருந்ததுனால அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரே டஞ்சனாக நிறைய ஒயர் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அது பாப்பா வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தா. ஸோ அதனால் அந்த இடத்த மறைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி டிவி யூனிட் மாதிரி வாங்கியிருந்தேன். நம்ம வீடு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளாக வச்சாதான் அழகாக இருக்கும். இல்லைனா வீடை ஃபுல்லாக அடைச்சிருன்றதுனால
இதோட விலை பார்த்திங்கன்னா 20 கிராம்ஸ்க்கு வாங்கியிருந்தேன். வாங்கி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோதான். வீட்டில் இருந்த பொருளை வச்சே தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன். நான் இப்போ என்ன கொரியன் சீரீஸ் பார்த்துட்ருக்கேன்னா குயின் ஆஃப் டியர்ஸ்னு ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கேன். இப்போ 3rd எபிசோட் போயிட்டுருக்கு. ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் என்ன மாதிரி கொரியன் சீரீஸ் அடிக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை வாட்ச் பண்ணுங்கள். அது மாதிரி என்னோடய டிவி யூனிட் நான் செட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.